வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கிட்ஸுக்கான பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு இதில் பார்க்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதை நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேண்ட் செய்கிறதுக்கு தேவையான ஃப்ளவர் பெட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ளவர் செய்கிறதுக்கான கம்பி கடையில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கிளாத்து என்ன கலர் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை பென்னில் அளவு எடுத்திருக்கேன். பென்னோ பென்சிலோ நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எனக்கு சின்ன பெட்டல் தானே தேவைப்படுது, அதனால் நான் சின்னதாக அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை பெருசு தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது பெரிய அளவு நூல்கண்டு அந்த மாதிரி அளவு எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை அந்த கம்பி மேலே வச்சு நம்ம கயிறு வச்சு டைட்டாக கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் செஞ்சுக்கலாம். நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பியை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டலையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் துணியை மாட்டிட்டு நம்ம பெட்டல்ஸ் ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையா செட் பண்ணி ஃப்ளவருக்கு எப்படி நெருக்கமாக வைப்போமோ அந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்லா டைட்டாக தைச்சி வச்சிடணும். எதுவுமே பிரிந்து வராத மாதிரி டைட்டாக தைச்சிடணும். இந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேனே அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அடுக்கி வச்சுட்டு ஊசி நூல் வச்சு டைட்டாக தைச்சி. இப்போ நம்ம பெட்டல்ஸ் ரொம்ப பெருசாக செஞ்சோன்னா நம்ம இப்போ ஃப்ளவர் செய்கிறதுக்கு அந்த பெட்டல் கம்மியாகும். இப்போ இதில் நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்ம சின்ன சைஸாக பெட்டல்ஸ் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் ஒரு 8 ஒரு 9 போல் தேவைப்படும். இதே நம்ம பெரிய பெட்டலாக வச்சோன்னா அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். 4 5 இதுலேயே அழகாக பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சின்னதாக வைக்கிறோன்னா கூட கொஞ்சம் பெட்டல்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அது அப்பமே காட்டினீங்களா, அந்த மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா டைட்டாக தைச்சி வச்சுட்டு ஒரு பூ மாதிரி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏதாவது பீடோ இல்லை சீக்வெயின் வச்சு அதுக்கு மேலே பீடு வைக்கிற மாதிரியோ இல்லை பூ டிசைன்லேயே நிறைய சீக்வெயின் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒயிட் பீடு வச்சுருக்கேன். ஒயிட் பீடு வச்சு அதை அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் சைடில் ஒரு சில்வர் கலர் பீடில் வச்சுட்டு அதை அந்த கிளாத்துலேருந்து ஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பேண்டில் அதை வச்சுட்டு பின்னாடி தைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கம் போட்டு ஒட்டி வச்சுருங்க. அப்போ ஒரு நாளும் அது கலந்து வராது. இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி நம்ம தைச்ச மாதிரி தெரியக்கூடாது. நல்லா டைட்டாக ஃபுல்லாக தைச்சிட்டே இருங்க, அந்த துணியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி. அப்படி தைச்சோன்னா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி பெட்டல்ஸ் நம்ம ப்ரூச்சஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சு அதை ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே தலையில் வச்சுருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும்.